இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் முடிந்து திருவருகை காலத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். இயேசுடைய வருகைக்காக விழிப்பாயிருப்பதற்காக இந்த வாரம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. விழிப்பாயிருத்தல் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்வில் தொடக்க முதல் இறுதி வரை பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை, தேவைப்படுகின்ற ஒரு வார்த்தை. எடுத்துக்காட்டிற்கு ஒரு பெற்றோரை எடுத்துக்கொள்வோம். கணவர் மனைவியர் இவர்கள் திருமணம் செய்து குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை மீது இவர்களுக்கு அக்கறை இருந்தால் அந்த குழந்தை செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். தங்கள் குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது, எங்கே செல்கிறது, எதை தொடுகிறது, எந்த பொருளை கையில் எடுக்கிறது, எந்த பொருளை வாயில் வைக்கிறது, பள்ளம் இருக்கிற இடத்தில் அந்த குழந்தை போகிறதா என்பது போன்ற விழிப்பு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அதுபோன்று குழந்தை அழுதால் எதற்காக அழுகிறார், பசியால் அழுகிறதா, வயிற்று வலியால் அழுகிறதா, அல்லது உடலில் ஏதாவது குத்தி காயப்படுத்தி அழுகிறதா, அல்லது ஏதாவது பூச்சிகள் அந்த குழந்தையை கடித்து விட்டது ஆகவே அழுகிறதா என்பது போன்று ஒவ்வொன்றிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையை அவர்கள் பாதுகாக்க முடியும், வளர்த்தெடுக்க முடியும். ஆக விழிப்பு என்பது ஒருவருடைய பாதுகாப்பிற்கும் ஒருவருக்கு தேவையான அரணும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோன்றுதான் ஒவ்வொரு நிலையிலும் மனித வாழ்வு அமைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தோம் என்றால், சவுல் அரசர் தாவீதை கொல்வதற்காக தேடுகின்றார். தாவீதும் ஒளிந்து ஓடுகின்றார். ஆனால் ஒரு முறை ஒரு குகையிலே அரசர் சவுல் தாவீதை தேடுவதற்காக சென்றவர் படுத்து ஓய்வெடுக்கின்றார். ஆனால் அந்த குகையில்தான் தாவீதும் ஒளிந்திருக்கிறார். சவுலால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய உடல் சோர்வுற்றிருந்ததால் அங்கே ஓய்வெடுக்கின்றார். அந்த நிலையிலே தாவீது என்ன செய்கின்றார்? விழிப்பாக இருந்து அவரை நினைத்திருந்தால் சவுலை கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் சவுலின் ஆடையின் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்லுகின்றார். அந்த இடத்தில் அவர் விழிப்பாக இருந்ததனால் அவர் தன் உயிரை காத்து கொண்டார். அதே போன்று நம்முடைய புனிதர் யோசேப்பு, இயேசுவின் வளர்ப்பு தந்தை, அன்னை மரியாள் கருவுற்றிருக்கின்றார் என்ற செய்தி. இந்த இடத்தில் வேறொருவரோ அல்லது நீங்களோ நானோ இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? உடனடியாக மரியாளிடம் சண்டைக்கு சென்றிருக்கலாம், அல்லது அவரை பற்றி தரைக்குறைவாக பேசியிருக்கலாம், அல்லது அவரை கொலை செய்வதற்கு முற்பட்டிருக்கலாம், அல்லது அவரை களங்கப்படுத்த முற்பட்டிருக்கலாம், பொது வழியில் வைத்து அவரை அசிங்கப்படுத்தி இருக்கலாம், என்ன வேண்டுமென்றாலும் செய்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அந்த இடத்தில் விழிப்பாக இருக்கின்றார், பொறுமையாக இருக்கின்றார். என்னவென்று பார்ப்போம். அப்பொழுதுதான் அவருக்கு மீண்டும் ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சியில் கவலை வேண்டாம், அது தூய ஆவியானவரால் நிகழ்ந்த ஒன்று என்று செய்தி கொடுக்கப்படுகின்றது. ஆகவே விழிப்பாக இருந்ததினால் அந்த செயலில் அவர் உண்மையை அறிந்து கொண்டார். அதேபோன்று இயேசு ஜெத்சேமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தி கொண்டிருக்கின்றார். சீடர்கள் ஜெபித்துக் கொண்டும் தூங்கிக் கொண்டுமாக இருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் அருகில் சென்று சொல்கின்றார், விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள், விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் நீங்கள் விழிப்பாக இல்லை என்றால் உங்களை ஏமாற்றுவதற்கு பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் படிக்கின்ற பாடத்தில் விழிப்பாக இல்லை என்றால் உங்களை தட்டி தூக்கிவிட்டு முன்னேறி செல்வதற்கு பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் செய்கின்ற பிசினஸாக இருக்கலாம், எந்த தொழிலாகவும் இருக்கலாம், நீங்கள் செய்கின்றவற்றில் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களை சீக்கிரமாக வீழ்த்தி விடுவார்கள். ஆக விழிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக தென்படுகின்றது. ஆக இது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கின்ற இடங்களிலாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் விழிப்பு தேவைப்படுகின்றது. ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது விழிப்பாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் இளைஞர்களுடைய வாழ்வின் மீது விழிப்பாக இருக்க வேண்டும்.
அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எங்கே போகின்றார்கள், யாரிடம் பழகுகின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள் என்பது அவர்களை பின்னாலிருந்து உற்று நோக்கி அவர்களை குறை கண்டுபிடிப்பதற்காக அல்ல, மாறாக அவர்களுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு அவர்கள் வழிநடத்துவதற்காக இந்த விழிப்பு தேவைப்படுகின்றது. ஆக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் என்று பார்க்கின்ற பொழுது பல எதிர்மறை கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடவுள் இல்லை என்பார்கள், இறந்த பின்பு வாழ்வில்லை என்பார்கள். ஆகவே இறப்பதற்கு முன்பு நாம் நினைத்ததெல்லாம் சாதித்துவிட்டு போக வேண்டும் என்று நினைப்பார்கள். பணம் சம்பாதியுங்கள், வாழ்வு மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்தில் நீங்கள் நிலம் வாங்கினால் உங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் என்று சொல்வார்கள். இங்கே நீங்கள் நகை வாங்கினால் வாழ்வு இனிதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த அழகு சாதனத்தை போட்டால் நீங்கள் அழகு பொலிவுடன் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுவார்கள். இதுபோன்று பல செய்திகள் இன்றைய உலகிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போன்று இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், கடவுள் உங்களை மன்னிக்க வேண்டுமா, நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் திருந்த வேண்டுமா, நன்கொடை கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். இதுபோன்ற பல தவறான சித்தாந்தங்கள், தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே விழிப்பாக இருங்கள். நான் இத்தாலியில் இருந்த பொழுது ஒரு இளைஞன் என்னிடம் பேச்சு கொடுத்தான். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், எனக்கு பணம் வேண்டும் என்றேன், பணம் கிடைத்தது, அதில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆகவே என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் மதுவுக்கு அடிமையானேன். மது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. போதைக்கு அடிமையானேன். போதை எனக்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. அதன் பின்பு பெண்களை என் தேவைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தேன். அதிலும் எனக்கு போதிய மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. இறைவன் முன்பு வந்தேன், நான் இழந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, விழிப்பாக இருப்பதென்பது ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி ஆண்டவருக்காக காத்திருப்பதுதான் விழிப்பாக இருப்பது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விழிப்புடன் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எதை கண்டும் கலங்க வேண்டாம். இறைவன் இந்த உலகை படைத்து மனிதர்கள் கையில் கொடுத்து என்ன சொன்னார்? பலுகி பெருகுங்கள். எதற்காக? இந்த உலகில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த உலகில் பல புது புது விடயங்களை கண்டுபிடியுங்கள். இந்த உலகை அழகாக மாற்றுங்கள். இந்த உலகு உங்களால் என்ன பலன் பெற முடியுமோ பலன் பெறட்டும் என்பதுதான். ஆகவே ஆண்டவர் இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளின் மீதும் ஒவ்வொரு நபரின் மீதும் அவர் இருக்கின்றார். ஆக ஆண்டவர் என்னில் இருக்கின்றார், ஆண்டவர் இந்த இயற்கையில் இருக்கின்றார், ஆண்டவர் என்னுடைய கட்டடத்தில் இருக்கின்றார், என்னுடைய இல்லத்தில் இருக்கின்றார், என்னுடைய சகோதர சகோதரியில் இருக்கின்றார், என்னுடைய பெற்றோரிடத்தில் இருக்கின்றார், என்னுடைய நண்பர்களிடத்தில் இருக்கின்றார், ஆண்டவர் என்னுடைய மனைவியில் இருக்கின்றார், என்னுடைய கணவரில் இருக்கின்றார், என்னுடைய குழந்தையில் இருக்கின்றார் என்று என்ற எண்ணத்தை நமக்குள் விதைப்போம். நிச்சயமாக நாம் விழிப்போடு இருக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்வார். அது மட்டுமல்ல, விழிப்போடு இருக்கின்ற பொழுது உண்மையான மன மகிழ்வையும் அமைதியும் நாம் உணர முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, முதல் ஞாயிற்றுக்கிழமை, திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை நம்மை விழிப்பாக இருக்க அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவருக்காக தயாராகவும், ஒன்று நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, மற்றொன்று நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வது. ஆண்டவர் சொல்லுவது போன்று, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாய். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுக்க ஆடை கொடுத்தாய். உணவின்றி இருந்தேன், எனக்கு உண்பதற்கு உணவு கொடுத்தாய். சிறையில் இருந்தேன், அதாவது துன்பத்தில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய், எனக்கு செவி கொடுத்தாய் என்ற வார்த்தைகள் தான் உண்மையான விழிப்பாக இருப்பதற்கான அடையாளமாக. ஆண்டவர் விரும்புவதை நாம் செய்துவிட்டு நாம் விழிப்பாக இருக்கின்ற பொழுது உண்மையான அருளை மாற்றம் பெற முடியும் என்ற எண்ணத்தை உணர்ந்தவர்களாக இயேசுவின் கரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும், நமக்கு எதிராக ஏதாவது செய்த மனிதர்கள் இருந்தால் அவர்களையும் இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்து இறைவன் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.